இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா இனிமே கீழே கொட்டாதீங்க. சிம்பிள். ஒரு நிமிடம் கேட்பதால் நடக்கும் ஆச்சரியத்தை பாருங்க, அசந்து விடுவீங்க. சமையலறையில் நம் கவனத்திற்கு அடிக்கடி வராத பகுதி ஒன்று இருந்தால் அது கை கழுவும் சிங்க். நாள்தோறும் நாமே பயன்படுத்தும் இந்த சிங்கில் நாளுக்கு நாள் மாசும் எண்ணெய் படிந்த கரைகளும் சேர்ந்து அது மங்களாக மாறுவதை காணலாம். அதனை சுத்தப்படுத்த தொழில்நுட்பமான கெமிக்கல்கள் தேவை என்பதில்லை. உங்கள் வீட்டிலேயே உள்ள இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி சிங்கை புதிதாக மின்னச் செய்யலாம். அதற்கான எளிய வழிமுறைகள் இங்கே இருக்கிறது. முதலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நன்கு புளித்த மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் சிறிதளவு உப்பை சேர்க்க வேண்டும். தண்ணீர் சேர்க்காமல் கலக்க வேண்டும். மாவில் இருக்கும் இயற்கையான ஈரப்பதத்தால் கலவை சற்று பசையாக மாறும். இதுவே சுத்தம் செய்யும் முக்கிய கருவியாக அமைகிறது. புளித்த மாவில் இருக்கும் இயற்கை அமிலங்கள் கரைகளை உருவாக்குவதிலும் மீண்டும் படிவதை தடுக்கவும் உதவுகிறது. இந்த கலவையை கைகளில் கையுறை அணிந்து சிங்கில் தடவ வேண்டும். சிங்கின் எல்லா பக்கங்களிலும் பரப்பிவிட வேண்டும். பின் மென்மையான ஒரு பழைய டூத் பிரஷ் அல்லது ஸ்க்ரப் பேட் கொண்டு மெதுவாக தேய்க்க வேண்டும். அதிக அழுத்தமிட தேவையில்லை. இந்த கலவை உள்ளே ஊறும் நேரம் கிடைக்க வேண்டும் என்பதால் தான் 5 நிமிடங்கள் சற்று ஊறவிட வேண்டும். 5 நிமிடங்களுக்கு பிறகு சுத்தமான தண்ணீரை ஊற்றி நன்கு கழுவிவிடுங்கள். சிங்கின் மேற்பரப்பில் பளபளப்பும் புதிதாக மின்னும் தோற்றமும் வருவது உறுதி. இது ஒரு முறை பார்த்தால் தெரியும். கரைகள் மட்டும் இன்றி தண்ணீரால் ஏற்பட்ட வெள்ளை தழும்புகளும் மறைந்திருக்கும். இதே கலவையை சுவர் அல்லது சமையல் மேசை போன்ற இடங்களிலும் பயன்படுத்தலாம். ஆனால் அங்கு தண்ணீர் சேர்க்காமல் உடனடியாக பயன்படுத்துவது சிறந்தது. சற்று லேசாக தேய்த்தாலே போதும். வீட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் மேடைகள், காஷ்போர்டு மேசைகள் மற்றும் சின்ன சின்ன வசதிகள் கூட இந்த கலவையால் பளபளப்பென்று மின்னும். இது மட்டுமல்ல, ரசாயனங்கள் இல்லாத இயற்கையான இந்த முறையில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை என்பதால் தான் தற்பொழுது பலரும் இந்த வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். மேலும் இது மிகச்சிறிய செலவில் மிகப்பெரிய முடிவுகளை தரும் சாதனையாகவே உள்ளது. இந்த முறை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும். உங்கள் வீட்டு சிங்க் புதிதாக மின்னும். சுத்தம் செய்வதற்கும் மகிழ்ச்சியாகும். வீட்டில் உள்ளவர்களும் பாராட்டுவார்கள். ஒரு சின்ன முயற்சி பெரிய மாற்றத்தை தரும். போகாது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை கழுகக்கூடிய சிங்காகட்டும், பாத்திரம் கழுகக்கூடிய சிங்காகட்டும் ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கும். ஸோ அந்த கரையை சுலபமாக நீக்கிறதுக்காக நான் நல்ல புளிச்ச மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக டூத் ப்ரஷ் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மெயின் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அந்த மாவில் இருக்க ஈரப்பதமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இப்போ இதை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் டப்பில் தான் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் நல்ல சாஃப்டான ஒரு ஸ்க்ராட்ச் பிட் எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ங்க. மெயின் பார்த்திங்கன்னா கையில் கை க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா கவரை கூட நல்லா சுற்றிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா அந்த கரை எல்லாமே அந்த நம்ம போட்டிருக்க அந்த சொல்யூஷன் அந்த சிங்கில் நல்லா படிஞ்சு ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா பளிச்சின்னு ஆகிடும், பளபளன்னு ஆகிடும். ஸோ இதே போல் வால்லையுமே பாருங்கள், இங்கே கரையெல்லாம் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கேயுமே லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கனாலே போயிடும். ஆனால்